ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி டுடே ஃப்ரைடே மினி விலாக் தான் இது பார்த்துட்ருக்கீங்க. காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்ருக்கேன். ரெடி ஆயாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஃபன் செய்யவே இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா காலையில் செய்ய முடியாது அப்படின்றதுனால நான் வெளியிலேருந்து இன்றைக்கி வாங்க சொல்லிட்டேன். அதனால் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஹோட்டலில் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் சட்னி. கடையில் கொடுத்த இது கடை கிடையாதுங்க, இது அம்மா ஹோட்டலில் வாங்கினது தான். என் பொண்ணு அவளுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு இட்லியே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். என் லஞ்ச் பாக்ஸை அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது சொல்லு. சூப்பராக இருக்கா? கடையில் வாங்கின இட்லி சாம்பார். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஹோட்டலில் பக்கத்தில் இருக்குது. அதனால் ரூபா எத்தனை இட்லி எவ்வளோ? 20 ரூபாய்க்கு தானே இது? 20 ரூபாய்க்கு இவ்வளோ இட்லிங்க. 20 இட்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்சல் வாங்கியிருக்கேன். வீட்லேயே வந்து ஏன்னா அங்கே வந்து சாம்பார் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் 2வது டைம் சாப்பிட்றேன். அதுக்கடுத்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் சட்னி. அவ்வளோதான். பாய். இன்றைக்கி டுடேஸ் லஞ்ச் மெனுவில் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். நம்ம வீட்டில் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சோறு. இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் வாங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய்லாம் ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா, இந்த கார்ன், அதை வந்து பொரிச்சு வச்சுருக்குறேங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே சாம்பார் வைக்கல, இது தான் செஞ்சுருந்தேன். மதியம் வந்து என் பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால் கிளம்பிட்டேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.